இது ஒரு ஃபன் வீடியோ மட்டும் இல்லை. உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி சின்ன பசங்க அதிகமாக டிராயிங் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வரைஞ்ச ஒரு புகைப்படத்தை எப்படி இப்படி ஒரு அனிமேட்டட் வீடியோவாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அதன் மூலமாக அவங்கள எப்படி ஹாப்பி பண்ணி மேலும் டிராயிங்களை வரைகிறதுக்கு எப்படி ஊக்கப்படுத்துறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். இந்த வீடியோவை நீங்களும் பாருங்கள், ட்ரை பண்ணியும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. சரி, இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, முதல்ல நீங்கள் sketch.metademolab.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு போய்க்கங்க. அதே மாதிரி உங்களுடைய குட்டீஸ் வரைஞ்ச அந்த ஃபோட்டோவை நீங்கள் ஒரு புகைப்படமாக எடுத்து நீங்கள் உங்களுடைய பிசியில் வச்சுக்கோங்க. இல்லை மொபைலில் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் அதை ஒரு ஃபோட்டோவாக எடுத்து வச்சுக்கோங்க. தென் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்லோடு ஃபோட்டோ அப்படிங்கிற செக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க இல்லையா, அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ உடனடியாக இந்த வெப்சைட் தளத்தில் அப்லோட் ஆகும். அப்லோட் ஆன உடனேயே நீங்கள் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க. அப்போது ஒரு ஸ்கேனிங் மாதிரி நடக்கும். இப்போது அக்ரீன் கொடுங்க. அக்ரீன் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் செலக்ட் பண்ணணும் எந்த ஃபோட்டோவை நீங்கள் அனிமேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு. இப்போது இந்த புகைப்படத்தில் நான் அந்த பையனை மட்டும் அனிமேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த பையனை மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், மறுபடியும் ஒரு ஸ்கேனிங் ப்ராசஸ் மாதிரி நடக்கும். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் எல்லாமே எலிமினேட் ஆகிருக்கு. அதாவது எல்லாமே டெலீட் ஆகிருக்கு. இப்போது பாருங்கள், ஒரு சில செக்ஷன் மட்டும் இன்கரெக்டாக ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல அதை சரி பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா பென்சில், இன்னொன்று பார்த்திங்கன்னா ரப்பர். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா ஏதாவது ரிமூவ் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரப்பரை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த செக்ஷன் ரிமூவ் ஆகும். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா செக்ஷன் இருக்கணும், பட் அது ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு பென்சிலை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி இது பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு அது மேலே ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அந்த செக்ஷன் மட்டும் மறுபடியும் வர்றதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷூ எல்லாம் எக்ஸ்ட்ரா ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நான் அது ட்ரா பண்ணிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கழுத்தில் கொஞ்சம் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இதையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ எல்லாம் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயின்ட்ஸ் இப்போ கிடைக்கும். ஸோ இந்த ஜாயின்ட்ஸுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அது மேலே நீங்கள் வச்சிங்கனாவே அது எந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஹிண்ட்டு உங்களுக்கு மேலே தெரியும். இப்போ பாருங்கள், நான் சென்டரில் வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஹெட்டோட சென்டரில் வைக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா ரைட் ஐ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஐ, அதே மாதிரி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரைட் இயர் லெஃப்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்புறம் ஹேண்டில். ஸோ உங்களுடைய குட்டீஸ் வரையக்கூடிய டிராயிங் கொஞ்சம் வளைவு நெளிவாக இருக்கும். ஸோ இதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இப்போ வச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய அனிமேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒரு அனிமேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அது வீடியோவாக கன்வெர்ட் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி அழகான வீடியோஸை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் கிட்ஸ் கண்டிப்பாக ஹாப்பி ஆவாங்க. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு இந்த எக்ஸ்பேண்டபிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட்டு டவுன்லோடு பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கிட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நிறைய வீடியோஸ் இதன் மூலமாக மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிராயிங் பண்ணுவாங்க. ஸோ மொபைல் யூசேஜை அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்துக்குங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.